ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர், ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும், உயிரை கொல்லும். பி சேஃப், டோன்ட் ட்ரிங்க் அண்ட் டிரைவ். பாதுகாப்பாக இருப்பீர், மது அருந்துவிட்டு வாகனம் ஓட்டாதீர். வியர் ஹெல்மெட் அண்ட் சேஃப் டிரைவ். தலைக்கவசம் அணிவீர், பாதுகாப்பாக பயணிப்பீர். ஸோ மக்களே, இப்போ பார்த்தீங்கன்னா வட்டவடா செக் போஸ்ட், அதாவது கேரளா செக் போஸ்ட் தாண்டி தமிழ்நாட்டுக்குள்ளே என்ட்ரி ஆகிட்டோம். ஸோ செக் போஸ்ட்டில் என்ன சொல்லி அனுப்புனாங்க அப்படின்னா, காற்று மழை அதிகமாக இருக்குது, அதுவும் இல்லாமல் இது ரொம்ப மோசமான ஃபாரஸ்ட்டு. ஸோ அதனால் எங்கேயும் இடையில வண்டியை நிறுத்தாதீங்க, நிறுத்தாமல் போயிட்டு 6 மணிக்குள்ளே ரிட்டர்ன் ஆகணுமா. ஸோ 6 மணிக்குள்ளே ரிட்டர்ன் ஆனால் மட்டும்தான் அலோவ் பண்ணுவாங்களா, இல்லைன்னா செக் போஸ்ட் ஓப்பன் பண்ண மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் நம்ம முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரம் போயிட்டு வரணும். அதே மாதிரி ரொம்ப டேஞ்சர் ஃபாரஸ்ட்டு. ஸோ அதனால் பார்த்துக்கோங்க, எங்கேயும் இடையில நிற்க வேணாம்னு சொன்னாங்க. ஸோ அவங்க சொல்லக்குள்ள நான் கேமரா ஆன் பண்ணல. சரி, செக் போஸ்ட்டில் என்றைக்குமே கேமரா ஆன் பண்ணக்கூடாது, அது தேவையில்லாத ரிஸ்கில் போய் முடியும். ஸோ அதனால் அதை பண்ணலை. ஸோ வட்டவடா ஒரு பயங்கரமான பிளேஸ் தான். என்னன்னா இங்கே உங்களுக்கு என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, சீனிக் தான், வேறு ஒன்றுமே கிடையாது. உங்களுக்கு சீனிக் தான் இருக்கும். ஸோ இந்த பிளேஸை எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். இந்த ரோடு எப்படி இருக்குது, இந்த ஊர் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஸோ அதுக்காக தான் இந்த ரோட்டில் இப்போ ட்ரைவ் பண்ணிகிட்டு இருக்கோம். நம்ம பிளாக் பெல் முன்னாடி போயிட்டுருக்கு. ஸோ என்னன்னாலும் இங்கே எங்கேயும் நிறுத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அப்படி சொல்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக ஏதாவது ஒரு காரணம் இல்லாமல் இருக்காது. அதனால் டப்புன்னு போய் பார்த்துட்டு என்ன ஏதுன்னு பார்த்துட்டு டப்புன்னு வந்துடலாம். கிட்டத்தட்ட ஒரு 15 மினிட்ஸ் எங்கேயும் நிறுத்தாமல் நான் ஸ்டாப் ரைட் பண்ண சொன்னாங்க. ஸோ காற்று ரொம்ப பயங்கரமாக இருக்குது, கேர்ஃபுல்லாக ஓட்டுங்க அப்படின்னாங்க. ஏன்னா அந்த மரமெல்லாம் இந்த மாதிரி தான் உடஞ்சி எல்லாம் உழுவும் அப்படின்ட்டு. ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு கேர்ஃபுல்லாக ஓட்ட சொல்லியிருக்காங்க. ஸோ நானே எல்லாருக்கும் அதே தான் சொல்லுவேன் எப்போவுமே. ஸோ அதே தான் நமக்கு அவங்க சொன்னாங்க. ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு பொறுமையாக நிதானமாக ஓட்டலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. மணி வந்துட்டு பார்த்தீங்கன்னா 2:30 ஆகுது, 2:45. ஸோ 2:45 தான் ஆகுது. கேமரா ஆஃப் ஆகிடாதுல, ஆகாது. நிறைய விசிட்டர்ஸ் வராங்க, எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கு வட்டவடாங்கிறது. இப்போ தான் எல்லாத்துக்கும் தெரிய மாட்டிருக்கு. ஸோ அதனால் போயிட்டே இருக்கலாம், எங்கேயும் நிறுத்த வேணாம். ஃபாரஸ்ட் ரொம்ப பயங்கரமாக இருக்குது. ரொம்ப எப்படி சொல்கிறது, பயங்கரம் மீன்ஸ் ரொம்ப அடர்த்தியாக இருக்குது ஃபாரஸ்ட்டு. அதாவது ஒரு சில ஃபாரஸ்ட்டுக்குள்ளே என்ட்ரு ஆகும்போதே அது ஒரு பயம் கொடுக்கும் பாருங்க. இந்த மாதிரி அதெல்லாம் பார்க்கும்போது சடனாக ஒரு பயம் கொடுக்கும். அதெல்லாம் வந்துட்டு உண்மையாலுமே எக்ஸ்ப்ளோர் பண்ணுறவங்களுக்கு மட்டும் தான் தெரியும் அந்த பயம் எப்படி இருக்குன்ட்டு. நான் நிறைய இடத்துல இந்த மாதிரி ஃபாரஸ்ட் பயந்துருக்கேன். சோலோலாம் போகும்போது ரொம்ப பயந்துருக்கேன் நான். என்னடா எதுக்குடா ஆர்ன் அடிச்சுட்டுக்கிற எவ்வளோ இருட்டாக இருக்குது பாருங்க. சூரிய வெளிச்சமே தரையில் படலை. ஸோ அந்த அளவுக்கு இருட்டாக இருக்குது. என்னடா இவ்வளோ ஸ்பீடாக போயிட்டு இருக்கிறீங்க, ஏன்டா இப்படி பண்ணுறீங்க, பொறுமையாக ஓட்டுங்களேன்டா. ஓ இதுதான் சொன்னாரா அவர் சொன்னது. இதுக்கப்புறம் என்ன மக்களை பேசுது, சொர்க்கம் சாமி தரமான ஸ்பாட் மக்களே. அங்க பாருங்க, நரி ப்ரோ கண்ணை திறந்து பாரு. ஓகே சார். மக்களே நரி மக்களே, அது எப்ப நரி சுத்தி இருக்குது பாருங்களேன். அசால்ட்டா நாய்க்குட்டி மாதிரி ஓடிட்டு இருக்குது. உண்மையாலுமே வேற மாதிரி பிளேஸ் மக்களே. அது நரி செந்நரி, அது வந்து செந்நாயின்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ அது வந்துட்டு பார்த்தீங்கன்னா செந்நாயின்னு சொல்லுவாங்கல்ல, அதுதான் அது. நேச்சர் எஜுகேஷன் சென்டர். சூப்பராக இருக்கு மக்களே. டவுன் ஃபாரஸ்ட்ல இருக்கிறோம், ஃபுல் அண்ட் ஃபுல் டவுன் ஃபாரஸ்ட்ல இருக்கிறோம். இது ரொம்ப பெரிய ஃபாரஸ்ட்டு. ஸோ நம்ம வந்து டவுன் ஃபாரஸ்ட்ல இருக்கிறப்ப இல்லை, நான் கண்ட்ரோல்லாம் கரெக்டாக இருக்கு மக்களே. இங்க நிக்கிறது என்னன்னு தெரியுதா? யானை மக்களே, யானை இல்லை, காட்டெருமை. அது 2 காட்டெருமை நிற்குது. ஸோ நம்ம எதுக்கும் நிற்க வேணாம். ஸோ அங்கே பாருங்கள் 2 காட்டெருமை ஃபாரஸ்ட்டில் மேலே அங்கே நின்று பார்க்குறாங்க. புரியலாம் உங்களுக்கு இதெல்லாம் பார்க்காம அவனுக்கு பாட்டுக்கு புயலாட்ட போயிட்டு இருக்கிறானுங்க. எனக்கு என்ன நான் என்ன சொல்கிறேன்னா, நீ நோட்டு நான் போட்டு தப்பு கிடையாது.
சரி ரெஸ்ட் போ. அதுக்காக தான் வரதே. ட்ராவலுங்கிறதே எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்காகவும் நம்ம இருக்க லொக்கேஷனை வந்து நல்லா புரிஞ்சுக்கணும், அந்த இடத்த நல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ணணும், நல்லா வேடிக்கை பார்க்கணும். ஸோ உனக்கு கவனம் வந்து 60% ரோட்டில் இருக்கணும், 40% ட்ராவலில் இருக்கணும். முடியும், அது நல்லாவே முடியும். நீ ஸ்பீடு கம்மியாக ஓட்டின அப்படின்னா அந்த 60% கவனமே போதும், உனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. நீ உனக்கும் ஆகாது, கூட வரவங்களா இருந்தாலும் சரி, நமக்கு ஆப்போசிட்டில் நம்மளால யாருக்கும் எந்த பாதிப்பும் வராது. ஸோ நான் வந்து சோலமாக மாட்டிக்கிட்டு இவங்க வேறு எவ்வளோ தூரம் போயிட்டானுன்னு தெரியல. இங்கே வேறு மாதிரி சுற்றுது, காட்டோடு சுற்றுது, வேற ஏதாவது பெருசாக வந்து மாட்டாமல் இருந்தாடா. சரி பரமேஸ்வரா, உண்மையாலுமே ஒர்த்து மக்களை இவ்வளோ தூரம் டிராவல் பண்ணி வந்தது. அப்பா ஃபாரஸ்ட் பார்க்கறதுக்கு மிரட்டெல்லாம் இருக்குது போங்க. ஆனால் அந்த காட்டு இருந்தேன் அப்படியே பார்க்கறதுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் யானை மாதிரியே இருந்துச்சு சடனாக. சரி நான் கூட வீடியோ கட் பண்ணிக்கிறேன், சார்ஜ் வேறு கம்மியாக தான் இருக்குது. முக்கியமான மக்களே அந்த மலையை பாருங்களேன், ஃபுல்லாக பாசி படிஞ்ச மாதிரி இருக்குது. அதான் அங்கே பாருங்க, பயங்கரமாக இருக்குது மக்களே. ஊரு ஒர்த்து வருமா? ஒர்த்து நம்ம பார்த்த வேலை ஒர்த்து அப்படிதான் இருக்கு. அங்கே பாருங்க பச்சை பசைன்னு இருக்குது, பாறையிலே அவ்வளோ பாசம் பிடிக்கிற அளவுக்கு இங்கே மழை பெய்யுது. எப்போ மழை வரும்னே சொல்ல முடியாதாட்டு இருக்குது, அந்த அளவுக்கு பிளேசஸ் இருக்கு. என்னடா பேசாமலே வரேன்னு பார்க்குறீங்களா? இங்கே இருக்கிற அழகெல்லாம் பார்த்துட்டு எனக்கு வார்த்தையே வர மாட்டேங்குது. அதுதான் வட்டவடா ஊராக இருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி ஊராக எனக்கு தெரியுது, அதுதான் வட்டவடா ஊராக இருக்குன்னு நினைக்கிறேன். வந்துட்டோம் வந்துட்டோம் வந்துட்டோம், வட்டவடா பக்கமாக வந்துட்டோம். அடாடாடாடா, பூம்பாறை மாதிரி ஒரு பயங்கரமான ஊர் மக்களே இது. ஸ்டேவெல்லாம் நிறைய இருக்குது, உள்ளே இறங்கி போய் எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்துடலாம். ஃபால்ஸ் பாருங்க, சின்னதா தண்ணி வருதா இல்லை தெரியல சரியா, கரெக்டான கிளியரான வியூ கிடைக்கல. இதுதான் வட்டவடா. ஸோ வட்டவடா கேமரா ஆஃப் ஆகல, சந்தோஷம். வட்டவடா வரையும் தாங்கிட்டான். ஸோ யூசேஜ் கம்மி தான், அதிகமாக ரொம்ப அதிகமாகலாம் யூஸ் பண்ணல. ஸோ அதனால் தாங்கும். அப்போ எவ்வளோ பாருங்க, அந்த டாப்லலாம் வீடு இருக்குது, அங்கெல்லாம் எப்படி போவாங்க? ஸோ மக்களே, நம்ம கரெக்டாக வட்டவடா வந்ததும் கேமரா ஆஃப் ஆகி போச்சு. ஸோ கொஞ்சம் நேரம் சார்ஜ் போட்டு இப்போ தான் வீடியோ கண்டினியூ பண்ணிட்டுருக்குறோம். இப்போ எங்கே போயிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபால்ஸ் இருக்குது ஒரு 5 கிலோமீட்டர் இங்கிருந்து. அந்த ஃபால்ஸை பார்த்துட்டு அப்படியே போகலான்ட்டு. வட்டவடாவில் என்னடா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, ஸ்டேல ஒன்றும் இல்லை, இங்கே இருக்க லொக்கேஷன்ஸை நம்ம ஃபீல் பண்ணலாம், என்ஜாய் பண்ணலாம், அந்த மாதிரி தான், வேறு ஒன்றும் கிடையாது. சீனிக்கு அப்புறம் வந்துட்டு ஃபால்ஸ், அப்புறம் ட்ரக்கிங் இருக்க மாட்டிருக்கு. பட் ஆனால் நம்மளுக்கு ட்ரக் பண்ணுற அளவுக்குலாம் நேரம் இல்லை. நம்ம திரும்ப அந்த செக் போஸ்ட் ஒன்று இருந்துச்சு பார்த்தீங்களா, அந்த செக் போஸ்ட் 5 மணிக்குள்ளே கிராஸ் பண்ணணும். மணி 3 ஆச்சு. இந்த பக்கம் வியூ பாருங்கள், இதுதான் வட்டவடா. ஸோ அதாவது சீனிக் தான் பிளேஸ் ஃபுல்லாக. அது அங்கே அப்பா பேக் வெல் ரைட்டு லெஃப்ட்டு லெஃப்ட்டு ரைட்டு ரைட்டு லெஃப்ட்டு எடுத்துகிட்டு போகுது. தேஞ்சு போன டயரை வச்சுட்டு நான் எவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கிறேன் பாருங்க. போங்கப்பா நான் வந்துடுவேன்னு சொன்ன ஒரு பேச்சுக்கு எல்லாம் பிச்சுக்கிட்டு போயிட்டாங்களாட்டு இருக்குதே. மாடங்கள் சாரி மாடு ப்ரோ, சூப்பராக இருக்குது பாருங்க முன்னாடி வியூ. ஆனால் அந்த ஃபாரஸ்ட்லாம் நம்மளை மிரட்டியே விட்டுருச்சு மக்களே, சும்மா பயங்கரமான ஃபாரஸ்ட்டு. வெளியே வந்ததுன்னு பார்த்தா சென்னாயே அத்தனை இருக்குது. இவங்களாம் வந்துட்டானுங்க சல்லுன்னு. அம்மா எப்பவும் போல் அந்த நிதானத்தை கடைப்பிடிச்சதுனால தான் இன்றைக்கி அதை பார்க்க முடிஞ்சிச்சு. அதுக்காக தான் சொல்கிறேன், கரெக்டான ஸ்பீடு எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு ஓட்டுங்க அப்படிங்கிறது அதுக்காக தான். அந்த நான் சென்னாய் பார்க்குறதுக்கு முன்னாடி தான் அந்த விஷயத்தை சொல்லிட்டு இருக்கிறேன். சொன்ன அடுத்த சேனல் அப்படி ஒன்று நடக்குது. இந்த ட்ரிப்பில் நமக்கு எல்லாமே இருக்குது. வெயில், மழை, புயல், காற்று, மழை, காற்று, ஆஃப் ரோடு எல்லாமே பார்த்தாச்சு. அனிமல்ஸ் ஆல்சோ. கிட்டத்தட்ட பக்கமாக வந்துட்டோன்னு நினைக்கிறேன். ஏன்னா வேறு ரொம்ப ஸ்லோப்பாக இறங்கிட்டு இருக்குது. அங்கே பாருங்க, செம்மையாக இருக்குது பிளேஸ்லாம். அப்படியேங்கப்பா
அப்படியே தலைகீழ கீழே இறங்குது ப்ரோ. ப்ரோ ப்ரோ ஐயோ இவங்க போகிறத பார்த்தா எனக்கு பயமாக இருக்குது சாமி. அப்படியே தலைகீழ இறங்குது மக்களை ரோடு கீழே சாமி. எவ்வளோ தூரம் போகணுமோ தெரில, இன்னும் சாயங்காலத்துக்குள்ள அங்கே ரீச் ஆகணும். அப்பா ஏற்றுறது கூட பிரச்சனை இல்லை மக்களே, இந்த மாதிரி இறங்குறது தான் பிரச்சனையே. ஏற்றுறது கூட ஈஸியாக ஏற்றிடலாம். புல்லிங் முன்னாடி பாருங்கள் சூப்பராக இருக்குல்ல. மழை வரப்போகுது, மழை துளிக்குது. ஸோ கேமரா வேறு ஓப்பனில் இருக்குது, என்ன பண்ணுறது? திட்டம் போகும்போதெல்லாம் ஜாக்கெட் எடுத்து மேலே ரெயின் கவர்லாம் போட்டுக்கிட்டு எல்லாத்தையும் எடுத்து உள்ளே வச்சிடணும் சாமி. என்ன நேரத்தில் மழை வருதுன்னு சொல்ல முடியாது. அடாடாடாடாடா பாருங்க, சரியான ஊர் மக்களிங்க. ஆனால் இங்கேருந்து ஏதாவது எமர்ஜென்சினா இவங்கெல்லாம் போகிறது தான் சிரமமே. ஒரு மெடிக்கல் இஷ்யூ இந்த மாதிரினால ரொம்ப சிரமம். அடியில் முட்டிடாத முட்டிடாத முட்டிடாத. சுந்தர் ப்ரோ ரொம்ப டயர்டாகிட்டாருக்கு, டென்ஷன் ஆகுறாரு டப்பு டப்புன்னு. அடே சாமி, என்ன பிளேஸ்ரா இது? ஐயோ அவ்வளோ தூரம் போகுது. என்ன 5 கிலோமீட்டர் தான் காட்டுச்சு, இது என்னமோ 10 கிலோமீட்டர் வர மாட்டேன் போகுது. பாருங்க மக்களே, சாமி சுத்தம் சுத்தம் சுத்தம். நடந்து போகிற மாதிரி ஆக்ஷன்லாம் இல்லை, நடந்து தான் போயிட்டு இருக்கிறோம். நான் எப்பவும் போல் விளாக் எடுத்துகிட்டே தான் போவேன். உங்கள் மனசில் இப்போ என்ன தோணுச்சு சொல்லுங்கள், அதை சொல்லிடுங்க. சொல்லுங்கள், உங்களுக்கு என்ன தோணுச்சு அதுதான் எனக்கு தோணுச்சுக்கிறீங்களா? இந்த ஒரு ஃபால்ஸுக்காக ஏறி அதில் உட்காந்தா சல்லுன்னு கீழே போயிடலையா? கட்டிக்கிட்டே இருக்கிறாங்க. எல்லாரும் இதில் தான் வராங்க, அப்புறம் நான் மட்டும் இதில் போடுறது. இவங்க என்னமோ பண்ண போகிறானுங்க இவனுங்க. எதுக்கு இதை கட்டிக்கிட்டே இருக்காங்க? வாட்டர் ஸ்லைடிங் தானா இருக்கு? இல்லை இல்லை, இது காங்கிரீட்டுக்காக போட்டிருக்கிறாங்க. ஓ இதுதான் ஃபால்ஸா? பரவாயில்ல, நல்லா இருக்கும் பசங்களோட வந்தால். யார் சொன்னா? 1 2 3 இதில் தான் போகணுமா? அண்ணனை மாதிரி நல்லா நங்கு நங்குன்னு எடுத்து வச்சு நடந்து வா. ஆமாம், அப்புறம் மஞ்சுமல் பாய்ஸ் ஆயிரும். ஸோ எல்லோரும் குளிக்கிறாங்க. நீங்களும் வந்தீங்கன்னா வடக்குப்பட்டி வட்டவடா வந்தீங்கன்னா கன்ஃபார்ம் இந்த ஃபால்ஸுக்காக ஒரு 10 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி வந்தீங்க அப்படின்னா உண்மையாலுமே ஒர்த்தாக இருக்கும். ஸோ அந்தளவுக்கு ஒரு தரமான பிளேசஸ். இதை பாருங்கள், எல்லாம் பயங்கரமாக குளிச்சு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அங்கே போ. ஒரிஜினலாக இயற்கையாக மழை பெஞ்சு வர தண்ணிங்க அது. எல்லா தண்ணியும் அப்படிதான். அங்கே போகிற கேமரா ரன்னிங்கில் வச்சுக்கிட்டே பேசுகிறா நீங்கள். சாமி, செக் டேம் கட்டுவாங்களாட்டிருக்கு. இல்லை, ஃபால்ஸ் மாதிரி தண்ணி ஊற்றுறதுக்கு தடுத்து வச்சு ஃபால்ஸ் மாதிரி தண்ணி ஊற்றுறதுக்கு ரெடி பண்ணி வைக்கலாட்டிருக்குது. அப்படி தான் தெரியுது பார்த்தா. இங்கே பாருங்க, இதான் ஃபால்ஸ்.
நம்மால் பாருங்கள் அங்கே தனியாக போய் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கிறாப்புல. சூப்பராக இருக்குது பாருங்கள். நல்ல ஒரு தரமான பிளேஸ்னு சொல்லலாம். வேற மாதிரி இருக்குது. பசங்களோட ஜாலியாக வரலாம். மக்களை ஏதோ குகைனாங்க. இதுதான் குகையாட்டிருக்குது. இது என்ன குகை, ஏது குகை, என்ன ஒன்றுமே புரியல. ஏன்னா நம்ம மஞ்சள் சொக்கா வாழக்கணும். ஓ, இந்த பக்கம் போகணுமா? அடேங்கப்பா, என்ன இவ்வளோ தண்ணி போகுது. யோ, அங்கே வாடா, முன்னாடி வந்துடு. ஓஹோ, ஏஹே, ஆஹா, அதா போடே. மஞ்சள் சொக்கா. இதில் கரெக்டாக நடந்து போகணுமா? நடந்து எங்கே போகணும்? ஓ, சூப்பராக இருக்குது. சரி சரி சரி, ரைட்டு. இருறா போட்டும் தலைவன். வேண்டாம்மா, இறங்கிட்டேன்னா வரமாட்டேன். மஞ்சுமல் பாய் குழம்பு. பச்சைக்கிளி எங்க போற? தாவுடா தாவு. எங்கடா தாவுறது? நானே சமைச்சு இருக்கிறேன்டா. பச்சைக்கிளி போலாம். ஐயோ, ரொம்ப ரிஸ்க் எடுக்கிறப்போ ஒருத்தராக போகணும். கட்டை ரொம்ப ஆடுது. ஒருத்தராக தான் போய் ஆகணும். ஐயோ, இவ்வளோ ரிஸ்கான பிளேஸ்லாம் 20 ரூபா கைக்கு காலெலாம் நடக்குது ப்ரோ. நீ வேற கேமரா இருக்குது. டேய் ஏன்னா பண்ணுற யாரா? டேய் கட்டை வைக்காதரா. டேய் இல்லை இல்லை, இழுக்கலாம் இல்லை, சும்மா ஒரு சப்போர்ட் தான். மனிதன் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல. அது கொடைக்கானல் பண்ண. ஓ, தப்பான டெஸ்டினேஷன் அது. ஸோ சேட். ஒருவேளை அதுதான் குறையாக இருக்குமோ. நம்ம இப்போ ஒரு வனப்பக்கத்துக்குள்ளே போக போகிறோம். அதனால் நீங்கள் எப்படி வரணும்னா உங்கள் கைகளெலாம் இழுத்து விட்டுக்கணும். ஏன்னா முற்போன்ற கடுமையான ஒரு செடிகள்லாம் இங்கே இருக்கும். அதில் வந்து உங்களை உடம்பு புண்ணு ஆகிருச்சு அப்படின்னா அது இன்ஃபெக்ட் ஆகும். அந்த இன்ஃபெக்ஷனில் வந்துட்டு என்ன ஆகும், வைரஸ் வரும். அந்த வைரஸ் உடம்போட கலந்து குரங்கு சட்டையெல்லாம் பண்ணக்கூடாது பார்த்துக்க. எவ்வளோ தூரம் ப்ரோ போகிறது தெரியல ப்ரோ. போதும் ப்ரோ, வைப் பண்ணுறோம். என்னடா ஹில் கிளைம்லாம் பண்ணிட்டு விட்றீங்க? எங்கடா கூட்டிகிட்டு போகிறீங்க? 2 கிலோமீட்டரா? மொத்தம் 11 கிலோமீட்டர் ஆயிடுச்சுடா. அவ்வளோ தூரம் கடல்லாம் தாண்டி வந்திருக்கிறேன். மறுபடியும் ரிட்டர்ன் போகலாமாங்கிறேன். ஐயோ, அடிச்சு நூறுத்து. மணி, கேமரா ஓடுதான்னு பாரு. ஓடலையா? இங்கே நம்பர்ஸ் ஓடும் பாரு. ஐயோ, எங்கே ப்ரோ? புரியல. 8 தானே? ஆமாம், 9ல் ஸ்க்ரீன் வருதாங்க. போதும் ப்ரோ, போகலாம். சரி, எவ்வளோ தூரம்டா போகிறது? அது வந்து டாப்பில் போகும் ப்ரோ. அங்கே அந்த பாரிக்கு போகும் ப்ரோ. போகலாம். 10 மணிக்கு போதும் போகலாம். டைம் பத்தாது நம்மளுக்கு. தெரியலடா. நாங்கள் அறிப்பாருங்க, அங்கே போகணும்னு நினைக்கிறேன். அதான்டா மூச்சு வாங்குதுடா.
மக்களை என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா வட்டவடாலேருந்து வந்துட்டு இருக்கிற வழியில் இத்தோ சூடு மரம் முறிஞ்சு விழுந்துருக்கு பாருங்கள். ஸோ எல்லோரும் சேர்ந்து தள்ளுறதுக்கு ட்ரை பண்ணோம். நாங்களே இவ்வளோ நேரம் தள்ளிட்டு தான் இருந்தோம். பட் ஆனால் எதுவும் பண்ண முடியல. அங்கே பாருங்கள் எல்லோரும் தள்ளிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா இங்கே வந்து இந்த மரத்தில் மாட்டுது, அதே மாதிரி அங்கே உள்ளதான் அந்த மரத்தில் போய் மாட்டுது. ஸோ இதுதான் இங்கே ப்ராப்ளமே. அங்கே பத்தாதுக்கு இன்னொரு மரம் வேறு விழுந்துருக்கு. என்ன பண்ணுறதுன்னு ஒன்றுமே சுத்தமாக புரியல. இவங்க வச்சாங்கன்னா நம்ம இதில் ஏறி போயிடுவோம். ப்ரோ போய் புடுறா டே மனோஜ். அதாவது வந்துட்டு நம்ம மூணாரில் உங்களுக்கு நம்ம ஊர் ஸ்டைலில் ஒரு பிரியாணி சாப்பிட்ணும் தான் வந்துருச்சு பார்த்தீங்களா. சொன்ன வேகத்தில் வந்துருச்சு. நம்ம ஊர் ஸ்டைலில் ஒரு பிரியாணி சாப்பிட்ணும் அப்படின்னா, அதுவும் நீங்கள் இந்த மெட்டுப்பட்டி எக்கோ பாயிண்ட்டு இந்த சைடில் இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம அண்ணன் கடைக்கு வந்து ஒரு விசிட்டை போடுங்க. உண்மையாலுமே நம்ம ஊர் ஸ்டைலில் கொடுக்குறாரு. கடை பேர் வந்து டிஎன் தம் பிரியாணி, நம்ம ஊர் பேர்லேயே இருக்குது. ஸோ அதனால் கன்ஃபார்ம் இங்கே வந்து பாருங்கள். அதுவும் இருங்க ஒரே ஒரு நிமிஷம் பேக் கேமராவில் காட்டுறேன். இந்த பிரியாணி தான் வேறு லெவலில் இருக்கும்னு நினைக்கிறேன். சாப்பிட்டு பார்த்து சொல்கிறேன். லெக் பீஸோடு அதுவும் பயங்கரமாக, அதுவும் ஒரு எக்கு. ஸோ அண்ணாங்க 2 பேர் தான் கடை வச்சுருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு இடத்துல ஒரு பிரியாணி வந்துட்டு இவ்வளோ ஃபாரஸ்ட்டில் வந்து சாப்பிட்டா எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்களேன். இந்தாப்பா டே போங்கடா அந்த பக்கம் கம்முன்னு போடா. நீங்கள் எத்தனை வருஷமா ப்ரோ வச்சுருக்கீங்க? ரீசெண்டாக தானா? போன சீசன் வந்து ஏப்ரல் மேல வந்து இந்த சிக்கன் போட்டிருந்தேன், கேஎஃப்சி டைப். ஓ ஃப்ரைடு சிக்கனா? ஃப்ரைடு சிக்கன். சரி சரி ப்ரோ. ஆக்சுவலி அது எக்கோ பாயிண்ட்ல ஒரு கடையில் போட்டிருந்தேன். சரி சரி ப்ரோ. அது ஸ்பாட் செட் ஆகல, ஒழுங்காக ரன் ஆகல. இங்கே ஓகே. இது ஓரளவுக்கு நல்லா இருக்கு. இது போட்டு ஒரு 20 days ஆச்சு. பரவாயில்ல இல்லை. இது நல்லா நாங்கள் போகும்போதே பார்த்துட்டு போயிட்டோம். என்னாலும் திரும்ப வந்து இங்கே தான் சாப்பிடணும்னு முடிவு பண்ணி வந்தோம். இங்கே தமிழ்நாட்டுக்காரங்க கொஞ்சம் வாராங்கன்றதான் நம்ம ஊர் ஸ்டைலில் போடுவோம். ப்ரோ மேக்ஸிமம் நம்ம வண்டி தான் போகுது அதிகமாகவே. இல்லை நீங்கள் சீசன் டைமில் கேரளா இதுதான் கெஸ்ட் போட்டேன் ஜாஸ்தி. நான் அந்த ஃபஸ்ட்டு போட்டிருந்தேன்ல கேஎஃப்சி டைப் சிக்கன். ஆமாம் ஆமாம் ப்ரோ. அப்போ வந்து கேரளா கூட்டம் தான் இருக்குது. அதனால் மோஸ்ட்லி நம்ம இது போகாது. நான் அதுக்கு பயந்து தான் பிரியாணி போடலை. சரி போட்டு பார்க்கணும்னு போட்டேன். ப்ரோ கண்டிப்பாக நல்லா ஒரு போடுங்க. நம்ம ஊருக்காரங்க நிறையா வந்துட்டுருக்காங்க. அதுவும் இல்லாமல் கேரளா பீப்புள்ஸ்க்கும் பிடிக்கல. ஏன்னா அவங்க வந்து அவங்களோட ஸ்டைல்லே சாப்பிட்ருக்காங்க. நம்மளோட ஸ்டைலில் அவங்க ட்ரை பண்ணணும்னு நினைப்பாங்க. யாருமே இது வரைக்கும் குறைச்சி அதான் நம்ம சாப்பாடு குறை சொல்கிற மாதிரி இருக்குமா? ஸோ மக்களே எல்லாம் வாங்கிட்டு கப்புன்னு இறக்குது பாருங்க. அங்கே வாருங்க.